ஓம் சாந்தி. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புகிறோம், அப்படி தானே? ஆனால் ஒரு கேள்வி, நம்மளுடைய பழைய பழக்கம், பலகீனம், தேவையில்லாத எண்ணம் எல்லாம் முழுமையாக மாறி இருக்கா? இந்த வீடியோவில் பரிபூர்ணமான சம்பூர்ண வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கான கூடவே 4 அழகான ராஜயோக ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 விஷயங்களும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னா நம்மளுடைய மனநிலையும் வாழ்க்கையும் அற்புதமாக மாற ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க பரிபூர்ணத்தை நோக்கி ஒரு அழகான ஆன்மீக பயணத்தை இப்போவே தொடங்கலாம். ஓம் சாந்தி. அன்பான ஆத்ம சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன கேள்வி. உங்களை பற்றி நீங்களே நினைக்கிறப்போ, நான் கடந்த கால வருடத்தை விட இன்னைக்கு சிறந்த மனிதராக இருக்கிறேனா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அதே கோவம், அதே கவலை, அதே பழக்க வழக்கம் அப்படின்னு எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கனா? இன்றைய வீடியோ நம்மளை சுயமாக செக் பண்ணி பரிபூர்ணத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அழகான ஆன்மீக கண்ணாடியாக இருக்க போகுது. அதுக்கான ஃபஸ்ட்டு படி சுயமாற்றத்தில் சம்பூரணம். ஒரு பூவை எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மலர் என்ன பண்ணும்? அது யாருக்காகவும் முயற்சி பண்ணி மனம் வீசுறதில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே மனம் வீசுது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய அமைதி, அன்பு, பொறுமை, இனிமை இது சில நேரத்தில் மட்டும் வெளிப்படாமல் நம்மளுடைய இயல்பாகவே அது மாறிடணும். சில டைமில் மட்டும் நம்ம நல்லவராக இருக்கோம், ஆனால் யாராவது நம்மளை தப்பாக பேசிட்டாங்கன்னா இல்லை எதிர்பாராத சூழ்நிலை வந்ததுன்னா அந்த அமைதி தொடர்ந்து இருக்கா? இல்லை. இப்போ அதுதான் உண்மையான சோதனை. இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, என்னுடைய மிகப்பெரிய பலகீனம் என்ன? கோவப்படுறதா, அவசரப்படுறதா, மனக்கசப்பா, இல்லை மற்றவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறதா? அதை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன முயற்சியை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன முயற்சி தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். சின்ன மாற்றம் தான் பெரிய மாற்றமாக வளருது. அடுத்து 2வது படி பற்றற்ற நிலையில் சம்பூரணம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய மன அமைதியை அதிகமாக குலைக்கிறது என்ன தெரியுமா? சூழ்நிலை இல்லை, மனிதர்கள் இல்லை, நம்ம அது மேலே வச்சிருக்கக்கூடிய நம்முடைய பற்றுதல்கள் தான். யாராவது நம்மளை பாராட்டிட்டா போதும் உடனே சந்தோஷப்படுறது, பாராட்டலை அப்படின்னா கஷ்டப்படுறது, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்குது, நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, இல்லைன்னா வருத்தம். இது தாங்க பற்றுதல். இப்போது ராஜயோகம் நமக்கு சொல்லக்கூடிய அழகான பாடம், அன்பு கொடுங்க ஆனால் பற்று வைக்காதீங்க. பற்றற்ற அன்பு நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய மனநிலை அசையாமல் இருந்தால் அதுதான் உண்மையான ஆன்மீக சக்தி. அடுத்து 3வது படி ஆன்மீக செல்வங்களில் பரிபூரணம். அதாவது உலகத்தில் மக்கள் எல்லாரும் பல செல்வங்களை தேடுறாங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஆன்மீக செல்வம் மறையுமா? அது நம்மளோட எப்போவுமே இருக்கும். அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்தி, பொறுமை, கருணை, இப்போது இதெல்லாம் நம்மளுடைய உண்மையான செல்வம். ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேளுங்க உங்களை நீங்களே, இன்னைக்கு நான் எந்த ஆன்மீக செல்வத்தை அதிகப்படுத்தினேன்? ஒரு நிமிஷம் கூட வீணாகாமல் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷம் இல்லையா? அடுத்து 4வது படி முழு உரிமைகளை பெறுறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவன் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நாம் அதை முழுமையாக எடுத்துக்க ரெடியாக இருக்கோமா? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் இவ்வளோ செய்தாலே போதும் அப்படின்ட்டு. ஆனால் ஏன் போதும்னு நினைக்கிறீங்க? ஏன் சிறந்த நிலையை நோக்கி நம்ம போகக்கூடாது? இருக்கிறது போதுங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய திறமைகள் இது எல்லாத்தையும் உயர்ந்த முறையில் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கை தானாகவே உயர ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னேறுங்க. நேற்றை விட இன்றைக்கி சிறப்பாக இருங்க. இப்போ இன்றைக்கி விட நாளைக்கு சிறப்பாக ஆக்குங்க. அதுதான் பரிபூர்ணத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். பரிபூரணம் அப்படின்றது ஒரே நாளில் அடையக்கூடிய இலக்கு கிடையாது. அது டெய்லி நம்மளை நாமளே மாற்றிக்கக்கூடிய ஒரு அழகான பயணம். இன்றைக்கி பார்த்த 4 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 சுயமாற்றம், 2வது பற்றற்ற நிலை,
3வது ஆன்மீக செல்வங்களை அதிகரித்தல், 4வது முழு உரிமைகளை எடுத்துக்கிறது. அதை டெய்லி நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய சக்தியையும் புதிய அமைதியையும் அனுபவம் பண்ணுவீங்க. இப்போது ஒரு நிமிஷம் உங்கள் மனசை அமைதிப்படுத்தி, நான் அமைதியான அன்பான சக்தி வாய்ந்த ஆத்மா அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான ஆன்மீக பதிவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.